வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஷாஹி பன்னீர். அது என்ன ஷாஹி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரிச்சாக இருக்கிறது, அதனால அதுக்கு பேர் ஷாஹி அப்படின்னு பேர். ரிச் அப்படின்னா என்ன மேடம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், கேஷ்யூ இதெல்லாம் அதை யூஸ் பண்ணி பண்ணுறது. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பண்ணுறதையே நான் உங்களுக்கு இதுக்கே இது மாதிரி ஷாஹின்லாம் பேர் வந்ததுன்னா சொல்கிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷாஹி பன்னீருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வேக விடணும். ஸோ இது ஒரு பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அடுப்பில் போடலாம். அது வேகிறதுக்கு அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். இது வந்து இந்த கிரேவி வந்து ஒயிட் கலர் இதாக இருக்கும், அதனால் இதுக்கு மிளகா அப்படி போட முடியாது. மஞ்சப்பொடி மிளகா அப்படிலாம் போட்டால் கலர் மாறி போயிடும். ஸோ 2 பச்சை மிளகா காரத்துக்கு போடுறேன். த சேம் டைம் இது காரமாகவும் இருக்காது, ரொம்ப மைல்டு இதுவாக தான் இருக்கும். இது நிச்சயமாக என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு 10 முந்திரி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். அதே மாதிரி பாதாம் பருப்பு ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அதை பற்றி கவலை இல்லை. 10 முந்திரி பருப்பு மட்டும் போட்டுடலாம் போகிறோம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வேகட்டும். அப்புறம் இதை அரைச்சின்னு வந்துட்டு தான் சப்ஜி பண்ணணும். மூடி வைக்கலாம், வேகட்டும். ஸோ இப்போ வந்து இந்த ஷாஹி பன்னீர் அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வந்து முகலாய்க்கா வந்து நம்மளோட நாட்டுக்கு வந்தபோது அவளோட டிஷ் இது. அவள் தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாள் நமக்கெல்லாம். ஸோ ஷாஹி அப்படின்னாலே இது வந்து ரொம்ப ரிச்சான ஒரு இது. இதில் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் பாதாம், முந்திரி இதெல்லாம் போட்டிருக்கோம், அண்ட் சாஃப்ரான் யூஸ் பண்ணுவாள். எல்லாமே இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஷாஹி பன்னீர் அப்படின்னு பேர். ஷாஹியில் வந்து உங்களுக்கு பன்னீர் மட்டும்னே இல்லை, நீங்கள் ஷாஹி வெஜிடபிளும் பண்ணலாம், ஷாஹி பெண்டி ஷாஹி பண்ணலாம், எது வேணால் உங்கள் சௌகரியம். பெண்டி பண்ணுறதுன்னா இதே மாதிரியே எல்லா ப்ராசஸும் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் என்னென்னா எண்ணெயில் வறுத்து எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணணும். அதுவும் ஒரு தடவை நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ ஷாஹி பன்னீர் பண்ணலாம், பார்க்கலாம். இதெல்லாம் ஜோராக ரெடி ஆகிடுது. இது எப்படி ரெடி ஆகிடுதுன்னு கண்டுபிடிக்கிறதுனா இந்த வெங்காயம்லாம் நல்லா ரோஸ் கலரில் ஆகிடும். நல்லா வெந்து ரோஸ் கலரில் ஆகிடுது பற்றிலாம். இது மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாம், மிக்சி ஜாரில் மாற்றலாம். இது ஆற விட்டு நல்லா இது வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த தண்ணி கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க, இதை எடுத்து வச்சுக்கோங்க. சப்ஜி பண்ணுறதே இந்த தண்ணி நமக்கு தேவை. இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். வேக வச்சது நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பே லீஃப் 2 போடுறேன். 3 ஏலக்காய் அப்படியே போட்டுடலாம். 4 கிராம்பு, பட்டை 2 துண்டு. இதில் இந்த அரைச்ச இந்த விழுதை ஆட் பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இது இந்த வெங்காயம் வேக வச்ச தண்ணி, இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும்.
இந்த ஸ்டேஜில் இதுக்கு வந்து தக்காளிலாம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ கெட்டியாக இருக்கிற தயிராக இதுக்கு ஒரு கரண்டி கிட்ட யூஸ் பண்ணுவோம். புளிக்காத கெட்டி தயிர். பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இதில் ஆட் பண்ணலாம். பன்னீர் பிடிக்காதவா யாருமே இல்லை. குழந்தைகளுக்கும் பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும். பன்னீர்னால் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ் தான். இதில் போடுறேன். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. கலர் மாறக்கூடாது. ஸோ ஸ்லைட்லி ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா பொடி. ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு தான் ஆகணும். இப்போ தான் அதுக்கு ஒரு டேஸ்ட்டே. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இதில் ஃபைனலாக க்ரீம் விடலாம் ஒரு 1/4 கப். இது என்னென்னு கேட்டேன்னா கசூரி மேத்தி. ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கையால் நல்லா கசக்குங்க. ஜோராக ரெடி ஆகிடுது. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக இது எல்லோரும் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற வாழ்க்கெல்லாமல் கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ அடுப்பு அணைச்சிடுறேன். இது ரெடி ஆகிடுது. இது கம்ப்ளீட்லி இது ஆப்ஷனல். இருக்கிறவா போடுங்க 2 ஸ்ட்ரிங் குங்குமப்பூ. அது இல்லைங்கிறதுக்கோசரம் கவலைப்படாதீங்க. இல்லைன்னா அது பரவாயில்ல. இது வந்து சப்பாத்தி, நான், பராட்டாஸ் எதோட வேணாலும் நல்லாயிருக்கும். ஸ்டஃப் பராட்டாலாம் நல்லா காரசாரமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு இது தொட்டுன்னு சாப்பிட்லாம். நான் நம்மளோட இதுலேயே நான் பண்ணி காமிச்சிருக்கேன். நானோட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, சுட்ட சப்பாத்தியோடு கூட நீங்கள் சாப்பிட்லாம், உங்கள் சௌகரியம். அதே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி நல்ல காரசாரமாக பண்ணிவிட்டு அதுக்கு இது சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எல்லோரும் பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.